Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரிஜின் ஆஃப் பயோஎலக்ட்ரிக் சிக்னல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ bioelectric signals originate from ionic current flow across the cell membrane due to unequal distribution of ions. ஸோ ஒரு செல் இருக்குது. இந்த செல்லோட அவுட்டர் லேயரை வந்து நம்ம செல் மெம்ப்ரேன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன்ஸ் இருக்குது. எதனாலனா அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறனால. ஸோ இங்கே என்னென்ன அயான்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா சோடியம், பொட்டாசியம், குளோரைட். இது எல்லாமே என்ன இருக்குது, இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த செல், செல்லோட இன்சைட்லேயும் அவுட் சைட்லேயுமே இருக்குது. ஸோ ஒரு அயான்ஸ் வந்து செல்லுக்கு இன்சைடும் அவுட் சைடும் போகிறனால உருவாகக்கூடிய சிக்னல்ஸை தான் நம்ம பயோ எலக்ட்ரிக் சிக்னல்ஸு நம்ம சொல்கிறோம். So this creates resting membrane potential of about -70 MB. ஸோ இந்த அயான்ஸ் வந்து இந்த மாதிரி இன்சைட் அண்ட் அவுட் சைட் மூவ் ஆகிறனால ஒரு ரெஸ்டிங் மெம்ப்ரேன் பொட்டென்ஷியலை என்ன பண்ணுது, க்ரியேட் பண்ணுது. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வேல்யூ பார்த்திங்கன்னா -70 MB. நெக்ஸ்ட்டு when a cell is stimulated, ஒரு செல்லை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது டீபோலரைசேஷனும் ஹேப்பன் ஆகும், ரீபோலரைசேஷனும் ஹேப்பன் ஆகும். ஸோ டீபோலரைசேஷன்னா என்னென்னா Na ப்ளஸ் அயான்ஸ் வந்து செல்லை வந்து என்டர் ஆகும். ஸோ அப்படி வந்து என்டர் ஆகும்போது அந்த செல்லுக்கு உள்ளடி எல்லாமே பாசிட்டிவ் ஆயிரும். ரீபோலரைசேஷன்னு சொல்லும்போது K ப்ளஸ் அயான்ஸ் வந்து எக்ஸிட் ஆகும் செல்லேருந்து. ஸோ இது ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கே மறுபடியும் வருது. இதுதான் டயக்ராம். ஸோ பார்த்திங்கன்னா ரெஸ்டிங் பொட்டென்ஷியலோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், -70 MB. ஸோ ஒரு அயான் வந்து ஒரு செல்லோட இன்சைட் அண்ட் அவுட் சைட் போகிறனால பயோ எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு படித்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0 MBயில் இருந்து ஒரு 30 MB வரைக்கும் என்ன ஆகுது, ஒரு செல்லை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறத வந்து டீபோலரைசேஷன்னு சொல்கிறோம். ஸோ அதே இது மறுபடி அதே ரெஸ்டிங் பொட்டென்ஷியலுக்கு ரிட்டன் ஆகும்போது அதை வந்து நம்ம ரீபோலரைசேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து லைட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். கீ வேல்யூஸ் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரெஸ்டிங் பொட்டென்ஷியலோட வேல்யூ வந்து -70 MB, ஆக்ஷன் பொட்டென்ஷியல் பீக் வந்து பார்த்திங்கன்னா +70 MB, +30 MB, +30 MB. ஸோ Na ப்ளஸ்னால் என்ன, Na ப்ளஸ்னால் என்ன, சோடியம், K ப்ளஸ்னால் பொட்டாசியம், Cl மைனஸ்னால் குளோரைட். ஸோ இப்போ இந்த டெஃபினிஷனை பார்க்கலாம். ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் is the electrical charge difference across a nerve cell's membrane when it is not sending any signal. ஸோ ஒரு செல்ஸில் தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாமே என்ன ஆகுது, டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, ஒரு அயான்ஸ் வந்து இன்சைட் அண்ட் அவுட் சைட் போகிறனால எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இதில் வந்து எந்த விதமான சிக்னல்ஸுமே சென்ட் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம -70 MB, அதாவது ரெஸ்டிங் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். ஓகேவா, இதே இது டீபோலரைசேஷன்னு சொல்லும்போது ஒரு நியூரான்ஸ் வந்து எக்ஸைட் ஆகுது. ஸோ அந்த செல்க்கு இன்சைடில் எல்லாமே வந்து நெகட்டிவ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், இல்லாட்டா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம், டீபோலரைசேஷன்னு சொல்கிறோம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், Na ப்ளஸ் அயான்ஸ் வந்து என்டர் ஆகும்போது அந்த செல்ஸுக்கு உள்ளாடி வந்து என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா, ரீபோலரைசேஷன்னு சொல்லும்போது இஸ் when the neuron returns to its resting state. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போது ஒரு நியூரான்ஸ் வந்து எக்ஸைட் ஆகி அந்த செல்க்கு உள்ளாடி எல்லாமே பாசிட்டிவ் ஆகிட்டுனா அது டீபோலரைசேஷன்னு சொல்லுவாங்க. அதே நியூரான்ஸ் எக்ஸைட் ஆகி முடிஞ்சு மறுபடியும் அதோட ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுச்சுன்னா அதை டீபோலரைசேஷன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இஸ் a brief electrical signal that travels along the nerve or muscle cells. ஸோ ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னால் என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்.
இது வந்து நர்வ் அண்ட் மசில் செல்ஸில் என்னாகும், அதுக்கு கூட ட்ராவல் ஆகுது. ஹைப்பர் போலாரைசேஷன்னா என்னென்னா, இது எப்போ அக்கர் ஆகும்னா, when the inside of the cell becomes more negative. எப்போ அந்த செல்க்கு இன்சைடில் வந்து நெகட்டிவ் அதிகமாக ஆகுதோ, எதை வரைக்கும் அதிகமாகும், ரெஸ்டிங் பொட்டென்ஷியல், அதாவது -70 MB வரைக்கும் எப்போ வந்து இது ரொம்பவே அதிகமாகுதோ அப்போ தான் அந்த ஹைப்பர் போலரைசேஷன் அக்கர் ஆகும். ஸோ இன்னொருக்க ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ அயான்ஸ் வந்து இன்சைட் அண்ட் அவுட் சைட் போகிறனால பயோஎலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து என்னாகும், அக்கர் ஆகுது. ஸோ ரெஸ்டிங் பொட்டென்ஷியலோட வேல்யூ -70 MB. ஒரு செல் ஸ்டிமுலேட் ஆகும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று டீபோலரைசேஷன், இன்னொன்று ரீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன்னு சொல்லும்போது ஒரு நியூரான்ஸ் வந்து எக்ஸைட் ஆகுது, அதனால் செல்லோட இன்சைடில் எல்லாமே என்ன ஆகுது, பாசிட்டிவ் ஆகுது. அதாவது Na+ அயான்ஸ் வந்து என்டர் ஆகிறனால. ரீபோலரைசேஷன்னு சொல்லும்போது Ka+ அயான்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுது, அந்த செல்லேருந்து வெளியே வருது. ஓகேவா? ஸோ அதை ரீபோலரைசேஷன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரீபோலரைசேஷன்னு சொன்னாலே இந்த நியூரான் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டயக்ராம் பார்த்தோம். அப்புறம் ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் அந்த நர்வ் இல்லாட்டா மசில் செல்லில் என்னாகும், ட்ராவல் ஆகுறது. ஹைப்பர் போலரைசேஷன் எப்போ அக்கர் ஆகும்னா, ஒரு ரெஸ்டிங் பொட்டென்ஷியலை விடைக்கும் உள்ளாடி இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ரொம்பவே நெகட்டிவானா அப்போ ஹைப்பர் போலரைசேஷன் அக்கர் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.